ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் எவ்வளோ அழகா நம்மளை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நிமிடங்களையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். எத்தனையோ கேள்விகள் நமக்கு இருந்திருக்கலாம், எத்தனையோ தலை குனிவுகள் இருந்திருக்கலாம் நம்ம லைஃப்ல, இல்லை எத்தனையோ தோல்வியை போல சூழ்நிலைகள் நமக்கு இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப்ஸ் கூட சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல வந்து நேரிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே மாற்றி போட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஆச்சரியமாக நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145 ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க விரும்புகிறேன். ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை நம்ம ஆராயணும் நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆராய்ந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு, நாம் கிரகிக்க கூடாத அளவுக்கு அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளை வந்து எனக்கு நான் இந்த நாளை எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்லா உயர்த்தி, இயேசுப்பா இவ்வளோ ஆச்சரியங்களை இவ்வளோ அற்புதங்களை என் லைஃப்ல நீங்க செஞ்சிருக்கீங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என் கூட சேர்ந்து எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆமென். இணைந்து நம்ம பாடி இயேசுவோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Everybody
எத்தனை நன்மைகள் நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து கேளுங்க. எத்தனை நன்மைகள் உங்க வாழ்க்கையில இயேசுப்பா செஞ்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, பாவத்துல மரித்து போய் தான் கிடந்து எங்கேயோ ஒளிஞ்சு இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். பலவீனன் என்று தள்ளிவிடாம நமக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பலவீனமா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், 4 பேர் தாங்குவாங்க சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்முடைய இயலாமையை கூட அவர் ஒரு பொருட்டா எண்ணுறதே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ, எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிற நல்ல தகப்பனை தான் நம்ம ஆராதிச்சிருக்கோமே. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். சில குறைகளை நம்ம கிட்ட பார்த்தாங்க, மனுஷங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனா குறைவுகளையும் மாற்றி அவர் கூட நம்ம நிற்கும் போது அந்த நிறைவை நமக்குள்ள காட்டுறாங்க. அவரோடு கூட நம்ம நிற்கும் போது நம்ம குறைவு கூட நமக்கு மேட்டராகவே இல்லாத மாதிரி சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழ மாற்றி நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி நன்றி
நன்றி அப்பா, நன்றி நன்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி வார்த்தைகள் சொல்லுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்கு ஈடா நாங்க எதையும் செய்ய முடியாது. ஆனா எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒரு ஸ்தோத்திரம், எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒரு துதியினால் உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Hallelujah. எத்தனையோ கேள்விகள் நம்ம இருதயத்துல வந்துச்சு. இதுல நம்ம என்ன போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்விகளோடு நாம இருந்தோம். ஆனா கர்த்தர் இந்த ஆண்டின் இறுதியில, இந்த ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்து கர்த்தரை ஆராதிக்க நமக்கு பலன் தந்தார், கர்த்தரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்தார். ஹalleluya. என்ன செய்வோம் நம்ம திகைத்த நேரங்கள் இருந்தது. ஆனா கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. கர்த்தர் நம்மை எந்த சூழ்நிலையில நம்ம விட்டு கொடுக்கவே இல்லை. சத்தமா நம்ம சத்தம் உயரட்டுமே. எனக்கும் அப்பாக்கு உரிய ஒரு நேரம், எனக்கும் அப்பாக்கு உரிய ஒரு நேரம். எங்க அப்பாக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல தருணத்துல நான் நிக்கிறேன். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். Hallelujah. Thank you, Daddy. Thank you, Jesus. இந்த நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே It's awesome.
கேட்டதை பார்க்கணும் அதிகமா என் லைஃப்ல எதெல்லாம் விரும்பணும் அதை காட்டிலும் எண்ணங்களில நான் யோசிச்சேன். என்னென்ன காரியத்தை செய்யணும் நான் விரும்பணும். சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்ம வாழ்க்கையில அப்பா நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்பா நன்றி. அது சின்ன சின்ன ஆசைகள் அது என்னவா இருந்தாலும் ஒரு நாள் பிரசங்கத்துல கூட சொன்னாங்க அது ஒரு ஸ்கெட்சா இருக்கலாம், இல்ல அது ஒரு பெரிய காரிய தேவையா இருக்கு, அது கூட நிறைவேற்றி கொடுத்தாங்கல்ல. ஒரு சின்ன ஆசை ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அது கூட நிறைவேற்றி கொடுத்தாங்கல்ல. இந்த இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம், இந்த இடத்துல நிக்கணும்னு ஆசைப்பட்ட அது கூட நிறைவேற்றி கொடுத்தாங்கல்ல. ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஓரா கலா சத்தனலோ நீமனா கவரா சதனவலோ நீமனா மந்தரா கவரா சதனவலோ. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஓ நன்றி ஆவியானவரே. அவரை நம்பின ஒருவர் அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அவரை நம்பி வந்த என்ன காரணத்துக்காக அவரை நம்பி வந்திருக்கலாம். ஒருவேளை தேவைகளுக்காக கூட அவங்க சமூகத்துல நீங்க வந்திருக்கலாம். அதை கூட உங்களை வெட்கப்படுத்தாதவர் அந்த சிச்சுவேஷனை கூட நமக்கு நோய் சொல்லாம அதுலயும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினாரை. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Holy Spirit. உமக்கே மகிமை, எல்லா கனம் மகிமை நாங்கள் உமக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.